ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நமக்கு பிளாட்டோ வீடோ செட் ஆயிருச்சுன்னா அதை விட வேற என்னங்க வேணும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம லைஃப் ஸ்டைல் ஒரு ராயல் கம்யூனிட்டிக்குள்ள அப்படின்னும்பொழுது அதே மாதிரி அந்த கம்யூனிட்டி ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர்ல இருக்கும்பொழுது வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஸ்டேட் ஹைவேஸ் மேலே வந்தால் எல்லாம் கிடைக்கும். பேங்க்லேருந்து, ஏடிஎம்லேருந்து, தியேட்டர்லேருந்து, ஸ்கூல்லேருந்து, காலேஜஸ்லேருந்து அத்தனை விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு விஐபி ஏரியாவில் ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கான தனி வீடுகளும் வில்லா பிளாட்டுகளும் ஸ்டேட் ஹைவேஸ் வெறும் ஒரு கிலோமீட்டர் தான். சைட்டை பார்த்தா விடவே மாட்டீங்க. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது போல செலக்டட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி உங்கள் பார்வைக்கு கொண்டு வரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வர வழி நடுக்க பக்காவா அவென்யூ ட்ரீஸ்லாம் வச்சு சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. சைட்டுக்கு அங்கே இங்கன்ட்டு எல்லா இடமும் வீடுகளாகவே இருக்குது. மெயின் ரோடு, நம்ம சைட்டுக்குள்ள வர மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா 50 அடி அகலமான ரோடுங்க. ஜேஜேஎஸ் ஸ்ரீவாரி நிலையம் இதான் நம்ம பார்க்க வந்திருக்க சைட். இந்த சைட்டோட பிளானே ரொம்ப பெருசுங்க. ஸ்டார்டிங்ல இது ஒரு டவுன்ஷிப்பாக வரணும் அப்படின்ட்டு பக்காவா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 லான்ச் பண்ணாங்க. டோட்டலா 277 பிளாட்டுகள், அத்தனையும் சோல்ட் அவுட். இப்போ ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 லான்ச் பண்றாங்க. ஃபேஸ் 2ல 34 பிளாட்டுகள், ஃபேஸ் 3ல 23 பிளாட்டுகள். டோட்டலா இருக்கிறதே 57 பிளாட்டுகள் மட்டும்தான். சைட்டு டிடிசிபி என்ற ஏர் அப்ரூவோட இருக்கு. சைட்டுக்குள்ள குறைஞ்சது 100 ஃபேமிலிஸ்க்கு மேல வந்தாச்சுங்க. இப்போவும் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கினவங்க டப்புன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு பாருங்க. இங்க பேஸ்மெண்ட், அங்க 2 கொட்டா, அது ஒரு கொட்டா, அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். குறைஞ்சது 20 பேருக்கு மேல வீடுகளும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் இருக்கக்கூடிய லொகேஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வண்டலூர் டு படப்பை ஆன் ஸ்டேட் ஹைவேஸ்ல ப்ராப்பரா நம்ம மன்னிவாக்கத்துல தான் அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட்டு. ரூபி லேண்ட்மார்க் பில்டிங் எக்ஸாக்ட் ஆப்போசிட் போற இந்த ரோடு தான். இந்த ரோடு வழியா போன நம்ம சைட்டு மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. வர வழி நெடுக்க இவ்வளோ வீடுகளை தாண்டி தான் நம்ம சைட்டுக்குள்ள நீங்க என்டர் ஆவீங்க. விஐபி ஏரியா, மெயின் ரோட்ல 50 அடி 40 அடி அகலமான ரோடு. இங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. பெரிய போஸ்டிங்ல இருக்கவங்க, ஐஏஎஸ்ஆ இருக்கிறாங்க, ஐபிஎஸ்ஆ இருக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏரியாவே சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பாருங்க. இன்னொரு விஷயம், நம்ம சைட்டுக்கு டபுள் வே அப்ரோச் இருக்குங்க. அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இங்க பிளாட்டுங்க 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எல்லா பேசிங்லயும் பிளாட் இருக்கு. நம்மளோட இந்த சைட்டுக்கு நீங்க தாம்பரம் வழியாகவும் வரலாங்க. இதோ பஸ் வருதுல, இதான் வெஸ்ட் தாம்பரம் மெயின் ரோடு. பஸ் ஸ்டாப்போ இதானுங்க. இங்க ரைட் எடுத்தா இங்க இருந்து ஷார்ப்பா 1.3 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட்டுக்குள்ள நீங்க இருப்பீங்க. சரிங்களா? ஸோ தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தோம், ஸ்டேஷன்ல இருந்தோம் ஷார்ப்பா 7 கிலோமீட்டர்ஸ் வருங்க. அதோ பாருங்க நம்ம என்ட்ரன்ஸ், சைட் என்ட்ரன்ஸ். அப்படியே வந்தீங்கன்னா மெயின் ரோடு தொட்டுருவீங்க. ஓகேவா? இங்க ரைட் எடுத்தா இங்க இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர்ல இந்த சைட் மன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப். சரியா? அப்படியே லெஃப்ட் எடுத்தா இங்க இருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்ல வெஸ்ட் தாம்பரம் மெயின் ரோடுக்கு நீங்க போயிடலாம். வெறும் 1.2 கிலோமீட்டர்ஸ் தான். புரியுதுங்களா? ஸோ அந்த சைடும் போகலாம் மன்னிவாக்கம், இந்த சைடும் வரலாம் வெஸ்ட் தாம்பரம். ஸோ இன்பிட்வீன்ல நம்ம சைட் ப்ராப்பரா மன்னிவாக்கத்துல தான் வரும் நம்ம சைட். சரியா? எந்த பக்கம் போனாலும் வீடுங்க. ஓகே, இந்த வீடுங்கலாம் நம்ம சைட்டுக்குள்ள இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னல, ஃபேஸ் 1ல ஆல்ரெடி 270 பிளாட்டுகள் வித்து போயிருக்குன்ட்டு. அதுல குறைஞ்சது 100 பேருக்கு மேல வீடு கட்டி கொடுத்தனமே வந்துட்டாங்க. சைட் சூப்பரா இருக்கும், வந்து பாருங்க. இதோ அவுட்டர் ரிங் ரோட் ஃப்ளைஓவர் நம்ம சைட் வந்து ஷார்ப்பா வெறும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தாங்க வரும் உங்களுக்கு. அந்த சைடு தாம்பரம் கனெக்டிவிட்டி ஈஸி அப்படின்றதுனால சிட்டி ஆக்சஸ் தான், டென்ஷனே இல்லாம ஃப்ரீயா நீங்க ஆக்சஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஐடி காரிடார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரோடு தொட்டு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே ஐடி கார்டு ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிளுங்க. அதுக்கப்புறம் தாம்பரம் மெப்ஸ் எல்லாம் கூட வருது. சரிங்களா? அது இதெல்லாம் சொல்ல நீங்களே என்னங்க, இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொட்டா போட்டிருக்காங்களா, அது ஒரு பேஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கொட்டா இருக்குது, அதுக்கு பேக் சைடில் ஒரு கொட்டா, ரைட் சைட் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் அங்கே ஒரு கொட்டா போட்டிருக்காங்க. எல்லாம் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு பேக் சைடில் பாருங்களேன், அங்கே ஒரு கொட்டா, அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அதிகமாலாம் இல்லைங்க, அதிகபட்சம் அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள இந்த சைட் 50 ஏக்கர் முழுக்க அத்தனை பிளாட்டுகளும் வீடாக மாறி இருக்கும். ஸோ நீங்களும் வீடு கட்டணும்னா, உடனே ஆரம்பிக்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷனா, இது நல்ல சைட்டு வந்து பாருங்க, திருப்திகரமாக இருக்குது. சைட்டுக்கு பக்கத்துலேயே சைட்லேருந்து வெறும் ஒரு 1.25 கிலோமீட்டரில் ஸ்ரீநிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. இங்கே படப்பையில் ரோடு தொட்டு ஸ்டேட் ஹைவேஸ் தொட்டு ரைட் எடுத்தால் ஆல்வின் ஸ்கூல் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதனூரில் வேலம்மாள் நியூஜன் ஸ்கூல் இருக்கு, போலீஸ் ஹை ஸ்கூல் இருக்கு, நீலன் ஸ்கூல் இருக்கு. இது மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கு இந்த ஜோன் ஃபுல்லா. அதே மாதிரி அந்த சைடில் வெஸ்ட் தாம்பரம் மெயின் ரோடே 1.25 கிலோமீட்டர் தான். அங்கேயும் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. சரிங்களா? வண்டலூர்ல கிரசன்ட் யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ். படப்பையில் ஆன் ரோட்டு மேலேயே தானிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, கிருஷ்ணா காலேஜ் இருக்கு, ராசி காலேஜ் இருக்கு. இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸான காலேஜஸ் இந்த ஜோன் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் பிளாட் வாங்க யோசிக்கவே வேணாம். நல்ல சைட்டு, தாராளமாக லோன் போகலாம். எல்லா வசதிகளும் உள்ள இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள இருக்கு. இங்கே பிளாட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5274 ரூபா, 5274 rupees per ஸ்கொயர் ஃபீட். ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பிரீமியர் ஹவுசிங் அவங்களோட சேல்ஸ் பர்சன் மிஸ்டர் வாசு அவர்கிட்ட பேசுங்க. டைரக்டா ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. இவ்வளோ பெரிய சைட்டை டெவலப் பண்ணி சேல் பண்றதே பெரிய விஷயம். சூப்பரா பண்ணிருக்காங்க பிரீமியர் ஹவுசிங். சைட்டுக்கு பக்கத்துல இங்க சைட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள ஏகப்பட்ட அபார்ட்மெண்ட்டை பார்க்க முடியும். ரூபி லேண்ட்மார்க் அபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும்,
டிவிஹெச்சோட மிகப்பெரிய லே அவுட் ஆன் ஸ்டேட் ஹைவேஸில் இருக்குது. இதுவாக இருக்கட்டும், காசா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சைட்டுக்கு இங்கே மண்ணிவாக்கத்திலே காசா கிராண்ட் மைரோன்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இது மாதிரி அடுத்தடுத்து அப்பார்ட்மெண்ட்டுகள் வரும்போது இன்னும் நிறைய ரேட்டு கூடுங்க. ரேட் அப்ரிசியேஷன் இதெல்லாம் வச்சு தான், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் சரியான இடத்துக்கு வரீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வீடு அமைக்கிறதுக்கு இது பர்ஃபெக்ட் லொகேஷன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குற மாதிரி இருந்தாலும் இங்கே ரேட்டு நல்லா அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்றதுனால மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாங்க. நீங்கள் எதுவும் இல்லைங்க, இது மாதிரி வீடுகள் இருக்கக்கூடிய சைட்டு அடுத்தடுத்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துகிட்டு இருக்க சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரேட்டு அப்ரிசியேஷன் ஸ்பீடாக இருக்கும். எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எங்கே லேண்டை வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகலாம், எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் இந்த சைட்டு. வந்து பாருங்கள், சைட்டு சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ்க்கு மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு தரமான ப்ராஜெக்ட்டில் இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டில் உங்களும் சந்திக்கிறேன். Until then, bye from Uncle GS.